இங்கே இப்போ அக்கா ஒருத்தவங்க வந்து ஐஸ்கிரீம் விற்கிறாங்க. வண்டி வித்தியாசமாக இருக்குது. ஃபோன்லாம் பார்க்கறது ரொம்ப பழசாக இருக்குது. உள்ள காய்கறி மார்க்கெட்டும் அண்டர் கிரவுண்ட் கீழே போயிட்டே இருக்குங்க. இதை வச்சு தான் மக்களே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த ஊரில். குழந்தை வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டப்பாவில் போட்டு உட்கார வச்சுருக்காங்க. இங்கே எதுவும் வாடகை எதுவும் அடிக்கலைங்க, கெட்ட வாடகை எதுவுமே அடிக்கலை. எந்நேரமும் வந்து போலீஸ் சரௌண்டிங்லேயே இருக்கு பாருங்க. அப்படி இல்லை, ஆக்சிடென்ட் ஆகி நிற்கிது. அப்படியா? பைக்கை தூக்கி எந்த இடத்துல நிப்பாட்டி வச்சுருக்காங்க கடைக்குள்ளே, எந்தளவுக்கு கேட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு வெறும் பொட்டி கிடைக்கும். அப்படின்னா எந்த அளவுக்கு மோசமாக இந்த ஏரியா வந்து இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரக்கர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா பெலிஸ் நாட்டில் பூண்டா கோடா அப்படின்ற இடத்துல இருக்கோம். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம இந்தியன் ஒருத்தவங்க சூப்பராக ஃபார்மிங் வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஒரு ஸ்பைஸ் ஃபார்ம் வச்சுருக்காங்க. நம்ம செம்மையாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நிறைய வித்தியாசமான ஸ்பைஸ்களை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். கண்ணால் நேர்லேயும் வந்து நிறைய புதுமையான விஷயங்களையும் வந்து பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெலிஸ் நாட்டிலேருந்து குவாட்டமாலா அப்படின்ற ஒரு நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூண்டா கோடாலேருந்து ஒரு ஃபெரி இருக்குங்க. அந்த ஃபெரி பயணத்தில் தான் நம்ம வந்து போக போகிறோம். நமக்கு இன்னைக்கு அதான் பிளானு. பட் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து, நம்ம தங்கியிருந்த ஸ்பைஸ் ஃபார்ம் பக்கத்துலேயே சில கிராமங்கள்லாம் இருக்குது. அந்த கிராமங்கள்லாம் விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். அதுக்கான ஃபூட்டேஜ் எப்படியோ பார்த்தீங்கன்னா வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சமாக உமாவோட விளாக்ஸ்லேருந்து எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அந்த கிராமத்தை பார்த்ததுக்கப்புறம் அந்த கிராமத்தில் சின்ன ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்துச்சு. நிறைய சின்ன பசங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வெளியில் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் இதுவுமே வந்து ஒரு கிளாஸ் ஆமாம், எப்படி நம்மளோட விஷயங்களை நம்மளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் க்ளீன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்கூலில் வந்து இந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படி இருக்குது, எந்த மாதிரிலாம் கிளாஸ் எடுக்கிறாங்க, எப்படிலாம் இருக்குது அப்படின்றதையும் நேரில் பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்துலேருந்து மலைப்பகுதி உச்சியில் இருக்கிற மகோகனி மரத்தையும் பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு சூப்பராக ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு பக்கத்தில் வீடுகள்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி நேராக அந்த பூண்டா கோடாவில் இருக்கிற அந்த ஃபெரி எடுக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. அந்த ஃபெரி இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இமிக்ரேஷன்லாம் இருக்குது. அந்த இமிக்ரேஷன் போயிட்டு அங்கே ஃபெரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $80 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டிக்கெட்டை எடுத்துட்டு நம்ம லிவிங்ஸ்டன் அப்படின்ற ஒரு தீவுக்கு, குவாட்டமாலாவில் இருக்கிற தீவுக்கு நம்ம வந்து போனோம். இந்த பூண்டா கோடாவில் வந்து ஃபெரி எடுத்ததுக்கப்புறம் இமிகிரேஷன் எக்ஸிட் சீல் வச்சுருவாங்க உங்களுக்கு பெலிஸ்க்கு. பட் இதே நம்ம லிவிங்ஸ்டன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமிகிரேஷன் அங்கே நம்ம இறங்குற இடத்துல இருக்காது. அங்கிருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இமிகிரேஷன் கூகுள் மேப்பில் டைப் பண்ணிங்கன்னா இமிகிரேஷன் வரும். அந்த இமிகிரேஷனில் போயிட்டு நம்ம நடந்து போய் சீல் வைக்கணும். கண்டிப்பாக போய் சீல் வைக்கணும். சீல் வைக்காமல் போய் சுற்றிடாதீங்க. இல்லைன்னா நீங்கள் அந்த நாட்டை விட்டு வெளியில் போகும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். நிறைய ஃபைன் வந்து அடிப்பாங்க. அதனால் பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவிங்ஸ்டன்லேயே இமிகிரேஷன் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி அங்கே போய் சீல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஹாஸ்டலில் போய் நாங்கள் தங்கினோம். அந்த ஹாஸ்டலில் தங்கின உடனே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் வந்து உமாக்கு வந்து நாய் கடிச்சிருச்சு. நாய் கடிச்சனால லிவிங்ஸ்டனை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ ஏன்னா டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அங்கே வந்து சனி ஞாயிறில் மாட்டினால சனிக்கிழமை பார்த்தோம், சனிக்கிழமை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கே ஹாஸ்பிட்டல் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சின்ன ஒரு தீவு தான் அது. அதனால் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் குவாட்டமாலா சிட்டிக்கு வந்தோம். குவாட்டமாலா சிட்டிக்கு வந்துட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் நைட்டு விசிட் பண்ணிவிட்டு அவர் ஊசியை போட்டுட்டு நம்ம வந்தோம். அதுக்கு நடுவில் நடந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகிடுச்சு. எப்படியோ என்ன ஆச்சுன்னே தெரில. ஸோ அதனால் எனக்கு அந்த vlog ஒரு 3 vlog உங்களுக்கு காமிக்க முடியல. அதனால் இப்போ நான் குவாட்டமாலா சிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா என்னோடய vlog வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் தமிழ் ட்ரக்கர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் கண்ட்ரியான குவாட்டமாலா அப்படின்ற சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நாட்டுக்கு வந்திருக்கோம். இந்த நாடு நமக்கு 75வது நாடு. முந்தா நேற்று நைட்டு தான் நம்ம வந்தோம். இங்கே பாருங்கள் சிட்டி எப்படி இருக்குன்னு. ஏதோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா மற்ற நம்ம போன நாடுகளுக்கும் இந்த நாடுகளுக்கும்? தெரியுதா? தெரியல. இங்கே பாருங்கள் ரோட்டில் ஆட்களே இல்லை, ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. இன்றைக்கி திங்கக்கிழமைங்க. நம்ம இருக்கிறது குவாட்டமாலாவில் பார்த்தீங்கன்னா Zone 1 அப்படின்ற ஒரு ஏரியா. இங்கே நிறைய ஜோன் இருக்குது. Zone 1, Zone 2ன்னு சொல்லிட்டு 21, 24 வரைக்கும் இருக்குது. பட் அதில் எல்லா ஜோன்லையும் நீங்கள் தங்கினீங்கன்னா சேஃபு அப்படின்றது கிடையாது. முக்கியமான சில ஜோனில் மட்டும் தான் நீங்கள் சேஃபாக இருக்க முடியும். நம்ம இருக்கிறது Zone 1, நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், முக்கியமான கவர்மெண்ட் பில்டிங்லாம் இருக்க ஏரியா. இதுவும் அந்தளவுக்கு சேஃப் கிடையாது. Zone 17 தான் வந்து சேஃப்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில. அதனால தான் ரோடு எம்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு மேலே ஆக்டிவ் வல்கேனோ இருக்குங்க. நமக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா வந்து 3 வல்கேனோ பார்க்க முடியுது. அதில் ஒரு வல்கேனோ, இந்த சின்ன வல்கேனோ ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எரப்ட் ஆகிட்டே இருக்குது.
நான் இப்போ ட்ரோன் ஃப்ளை பண்ணேன், கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எரப்ட் ஆச்சு. இப்போ நான் அடுத்து எரப்ட் ஆகும்போது உங்களுக்கு இந்த இடத்த காமிக்கிறேன். ஆமாங்க, இங்கே நிறைய வல்கேனோ இருக்கிறனால பார்த்திங்கன்னா அடிக்கடி எரப்ட் ஆகி பூகம்பம் அப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் உண்டாகும். ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரிங் ஆஃப் ஃபயரில் இருக்குது. ரிங் ஆஃப் ஃபயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஜப்பான் போகும்போது பார்த்துருப்போம். பேசிகிட்டு இருக்கும்போது எரப்ட் ஆகுது. இங்கே பாருங்க, தெரியுதா புகை மேலே வருது சின்னதாக, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஃபுல்லாக வருங்க. பார்த்துக்கிட்டே இருங்க, மேலே ஃப்ளைட்டு கூட போகுது. புகை கம்மியாக வந்திருக்கு ஆக்சுவலாக இந்த வாட்டி. ஏன்னா இப்போலேருந்து ஒரு நேரத்துக்கு மேலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பார்த்தேன். எரப்ட் ஆக பார்த்தீங்கன்னா இங்கே காற்று ரொம்ப அதிகமாக இருக்குங்க. காற்று எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னா இங்கே சைடில் ஃப்ளெக்ஸ் போட்டு பாருங்கள், இந்த ஃப்ளெக்ஸ் எந்த அளவுக்கு பறக்குதுன்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு அதிகமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா வந்து இந்த புகை வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்க மாட்டேது. நீங்கள் பார்த்துட்டு இருக்க மேகங்கள் பார்த்திங்கன்னா போதில், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வல்கேனோலேருந்து வந்த புகைகள் மட்டும்தான் மேலே போயிட்டுருக்குது. சரி வாங்க கீழே போகலாம். கீழே போயிட்டு இந்த சிட்டியை ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நான் ஏன் இந்த ட்ரிப்பை வந்து டிசைன் பண்ண தெரியுமா? நான் பர்சனலாக ட்ராவல் பண்ணும்போது, அது முக்கியமாக அந்த சைனா ட்ரிப்பில் ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். சைனாவில் சில இடங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இடங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அதனால தான் இந்த ட்ரிப்பை நான் டிசைன் பண்ணேன். ஒரே ட்ரிப்பில் கலாச்சாரங்கள், வரலாறு, இன்ஜினியரிங்கோட ஒண்டர்ஸ், மாடர்ன் சிட்டி எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த ட்ரிப்புக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,49,000 ரூபாய். இந்த அமௌண்ட்டில் எல்லாமே இன்க்ளூட். எதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கவே வேணாம். நம்ம ட்ரிப்பு ஃபுல்லாக ஃபுட் இன்க்ளூடட், இந்தியன் ஃபுட் இன்க்ளூடட், மற்ற இடங்களில் சைனீஸ் ஃபுட், லோக்கல் ஃபுட், தென் வெஸ்டர்ன் ஃபுட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா அங்கெல்லாம் இந்தியன் ஃபுட் இல்லை. இந்த டூர் 11 நாள் 10 நைட்டு. ஸோ இந்த ட்ரிப்போட டேட்டு பார்த்தீங்கன்னா 14 மேலேருந்து 24 மே வரைக்கும். ஸோ சைனாவில் நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணால் கூட இந்த மாதிரி இடங்களுக்கு இதை விட அதிகமாக காஸ்ட் வரும். இந்த கம்மியான ரேட்டுக்கு 11 நாள் நீங்கள் ட்ராவல் பண்ணவே முடியாது. ஸோ உடனே நீங்கள் புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 1 lakh பே பண்ணாலே போதும். பேலன்ஸை நம்ம டீம் சொல்கிற டேட்டுக்கு நீங்கள் பே பண்ணாலே போதும். ஸோ இன்ட்ரெஸ்ட்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். 970-970-8777 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்தியாவிலேருந்து நம்ம தமிழ் டூர் மேனேஜர் 2 பேர் வராங்க. அது இல்லாமல் நானும் உங்கள் கூட வரேன். மொத்தம் 3 பேர் நம்ம டீமில் வரோம். சேஃப்க்கு நாங்கள் உங்களுக்கு கேரண்டி. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏர்பிஎன்பியில் தங்கியிருந்தோம். ஏர்பிஎன்பிலேருந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்தாச்சு. இப்போது வெளில வந்து சிட்டிலேருந்து இங்கே பக்கத்தில் நேஷ்னல் மியூசியம் ஒன்று இருக்குது, அதை பக்கத்துக்கு போகிறோம். இப்போ கோட்டமலை அப்படின்னாலே வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறத விட நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும். நார்மல் பொட்டி கடையிலேயே எந்தளவுக்கு கேட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு, வெறும் பொட்டி கடைக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு மோசமாக இந்த ஏரியா வந்து இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். கோட்டமலை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் இடம் கிடையாது, லக்ஸரியான பிளேஸு கிடையாது. நிறைய ஏழை மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நாடுன்னே சொல்லலாம். ஏன்னா அதனால தான் வந்து எக்கச்சக்கமான பண பிரச்சனை எல்லாமே இருக்குது. ஏன்னா இங்கே 60% வந்து பார்த்திங்கன்னா வந்து யங்ஸ்டர் தான் இருக்காங்க. அதாவது 30 வயசு கீழே உள்ளவங்க தான் வந்து 60% பேர் வந்துருக்காங்களாம். இந்த நாட்டில் மொத்தம் 1,80,00,000 பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம நிற்கிற இந்த குவாட்டமாலா சிட்டியில் 35 லட்சம் பேர் இருக்காங்க. பட் 35 இதான் வந்து ஸ்கூல் பஸ்ஸு. இதை வந்து சிக்கன் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊரில். நம்ம நாளைக்கு இந்த பஸ்ஸில் வந்து பயணம் பண்ணுவோம். 35 லட்சம் பேர் இருக்கிற இந்த குவாட்டமாலா சிட்டியில் ரோட்டில் பார்க்கும்போது பார்த்திங்களா ஆட்கள் ரொம்பவே கம்மியாக இருக்காங்க. இதுதான் ரியாலிட்டி. நம்ம ஜோன் 1ல் இருக்கோம், அதனால் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பட் இதோட மோசமான ஏரியாலாம் இருக்குது, அது ரொம்ப மோசம். அங்கெல்லாம் தலை வச்சு கூட பார்க்காதீங்கன்னு ChatGPT சொல்லுது, கழுவி ஊற்றுது. ஐயா கண்ணாடியை விட்டு வந்துட்டேன்னா சூப்பர், சன்கிளாஸை விட்டு வந்துட்டேன். சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இந்த நாட்டுடைய நார்த்தில் பார்த்திங்கன்னா வந்து மெக்சிகோ இருக்குது. அப்படியே கீழே பார்த்திங்கன்னா எல் சல்வடார், ஹொண்டுராஸோட வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடு வந்து பார்டரை ஷேர் பண்ணிக்குது. அதனால் இந்த ஏரியா மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ரக் மாஃபியா அதிகமாக இருக்கிற ஒரு ஏரியான்னு சொல்லலாம். அதனால் எக்கச்சக்கமான விஷயங்கள் இங்கே வந்து நடக்குது. இப்போ நம்ம 1 கிலோமீட்டர் நடந்து போய் மியூசியமுக்கு ரீச் ஆக போகிறோம். முக்கியமாக என்னோடய ஹோஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, நடந்து போங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஃபோனு கேமராலாம் கையில் வச்சுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம கேமராலாம் கையில் இல்லைன்னா வீடியோ எடுக்க முடியாது, ஏதாவது ஆப்ஷன் இல்லை. இங்கே இப்போ பஸ் ஸ்டாண்டு கூட இருக்குது, நீட்டாக இருக்குங்க. நான் தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட் கூட செம்ம நீட்டாக இருக்குது, சூப்பராக. ரோட்லலாம் பார்க்கும்போது எம்டியாக இருக்கிறத தவிர சவுத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய கிராஃபிட்டி இருக்குது. இப்போ தாங்க ரீசெண்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர துப்பாக்கி சூடுங்க இங்கே.
இங்கே இருக்கிற போலீஸுக்கும் இங்கே இருக்கிற கேங்ஸ்டருக்கும் பயங்கரமான சண்டை. நிறையா போலீஸ் இறந்துட்டாங்க, நிறைய கேங்ஸ்டர் வந்து இறந்து போயிட்டாங்க. இங்கே அடிக்கடி இந்த நாட்டில் கேங் வார் நடக்குமாங்க. நம்ம படத்துலலாம் பார்த்துருக்கோம்ல, படத்தில் கேமில் அந்த கேங் வார், இந்த இடத்த அந்த ஏரியா பிடிக்கிறது அந்த மாதிரி. இப்படியா? நல்ல வேலை நான் பாட்டு ஜோன் 7க்கு போயிருக்க போகிறேன். நீங்கள் நான் ஃபோனை வெளில எடுக்கல, உமா தான் பார்த்துட்டு லொக்கேஷனு. சிக்னல் கிடையாதுமா, நான் பாட்டு போக வேண்டியதான். அப்படி கிடையாதுப்பா. ஆமாம், என்ன அடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படி. இங்கே லேடி போலீஸ் போகலாமா? எப்படி போகணும்? நம்ம எங்கே போனோம்? நம்ம எங்கே போனோம்? இப்போ நீ கிராஸ் நம்ம எங்கே இப்படி போகணுமா? ஓகே, இப்போ எப்படி போவீங்க? வெயிட் பண்ணணும், அங்கே கிராஸ் பண்ணணும். மேபி கிராஸ் பண்ணலாம். ஒரு கேங் வாரில் கேங் வந்து இந்த ஏரியா அவங்க கண்ட்ரோலுக்கு எடுக்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து கிராஃபிட்டியாக அவங்க வரைவான்னு சொல்லுவாங்க. இது வேறு ஒரு கேங்கோட தான் இருக்கலாம். இந்த கேங்கோட இருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஒரு கேங்கு அதை அடிச்சுட்டு மேலே எழுதுவாங்க. எழுதுகிறப்போ மேலே பயங்கரமான பிட்புல் நிற்கிது. மேலே அடித்து எழுதும்போது இந்த ஏரியா அவங்க கட்டுப்பாடு கொண்டு வந்ததா வச்சுப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த ஆல்ரெடி வச்சுருந்த கேங் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்துடுவாங்க. நிறையா துப்பாக்கி சூடு அது மாதிரி எக்கச்சக்கமாக நடக்கும். இதுதான் கான்செப்ட்டு. போலீஸ் 24 மணி நேரம் வந்து சைரனு, பைக்கு, காரில் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த ஏரியாவில் அதிகமாக. ஏன்னா அதிகமாக இங்கே திருட்டு பிரச்சனையே இருக்குங்க. இந்த ஃபோன் ஸ்நாச்சிங்கு அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் ரவுண்டிங்லேயே இருக்காங்க. என்ன ரவுண்டிங்கில் இருந்தாலும் இங்கே திருட்டு பிரச்சனை கம்மியாகவே இல்லை, அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்கு. இங்கே இருக்கிற குவாட்டமாலா பாப்புலேஷனில் பார்த்திங்கன்னா வந்து 40% மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாயன் பீப்புள் தான். நாம் எப்படி பெலிஸ், மெக்சிகோவில் மாயன் பீப்புள் இருக்காங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் 40% பேர் வந்து பார்த்திங்கன்னா மாயன் பீப்புள் இருக்காங்க. அதுக்கப்புறம் அனதர் 40% பார்த்திங்கன்னா வந்து மெஸ்ஜிதோவும் பார்த்திங்கன்னா மெக்சிகோலேயும் இருக்காங்க, இங்கே பெலிஸ்லேயும் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் இருக்கிற 20% பார்த்திங்கன்னா மிக்சடாக எல்லா விதமான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சென்ட்ரல் அமெரிக்காலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு நாட்டில் இது குவாட்டமாலா உண்டு. ஏன்னா இங்கே மாயன் மொழிகள் மட்டுமே அஃபிஷியலாக 21 மொழி இருக்காமா. போனால் பாருங்கள் எத்தனை மொழி வந்து இந்த நாட்டில் வந்து பேசுவாங்க. இன்னும் ஆக்டிவாக அஃபிஷியலாக நம்ம ஊரில் 100க்கு மேலே மொழிகள் இருக்குது, பட் எதுவுமே அஃபிஷியலாக இருக்காது. பட் இங்கே எல்லாமே அஃபிஷியலாக வச்சுருக்காங்க. 21 மொழி அஃபிஷியலான்றப்போ எப்படி டாக்குமெண்ட்லாம் மேனேஜ் பண்ணுவாங்கன்னே தெரில. இந்த ஊர் வெறும் ஹிஸ்ட்ரி மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறையா டெய்லி லைஃபே வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் நம்ம போகும்போது இந்த மக்களுடைய உடைகள், பாரம்பரியம், கலாச்சாரம், உணவுகள் எல்லாமே வந்து மாறுமாங்க. இப்போ நம்ம குவாட்டமாலா சிட்டியில் இருக்கோம். இதுதான் புதுமையான ஒரு கேபிட்டல் சிட்டி. இதுக்கு முன்னாடி இருந்தது ஆன்டிக் குவாட்டமாலான்னு சொல்லிட்டு, அந்த நகரம் தான் பழமையான ஒரு கேபிட்டல். அந்த நகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம போகலான்னு பிளானில் இருக்கோம். பார்க்கலாம். நம்ம அங்கே போனோம்னா வித்தியாசமான கலாச்சாரங்கள், வித்தியாசமான பில்டிங் எல்லாம் பார்க்கலாம். இங்கே இருக்க வீடுகள், பில்டிங்லாம் எப்படி இருக்குது, அங்கே அப்படியே வேறு மாதிரி இருக்கும். இங்கே பேசப்படுற ஸ்பானிஷ் மொழி வந்து பார்த்திங்கன்னா பியூரான ஸ்பானிஷ் கிடையாது. இங்கே மாயன் மொழியும் வந்து கலந்து பேசுவாங்க. ஸ்பானிஷ் மாதிரி இருக்கும், பட் ஆனால் வந்து அது மாயன் மொழி தானா. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓலா, கோமஸ்டாஸ் அதை மட்டும் யூஸ் பண்ணலாம் தவிர மற்ற எதுவும் நம்ம வந்து பேச முடியாது. இங்கே இப்போ அழகாக பட்டோன்னு நினைக்கிறேன், வித்தியாசமாக இருக்குது. மெக்சிகோ சிட்டியில் இருக்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா வந்து இந்த நகரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்குன்னு தனியாக ஒரு ரோடு போட்டு ஒரு ஸ்டாப் வச்சுருக்காங்க. பக்கத்துக்கு அப்படியே ட்ரெயின் ஸ்டேஷன் மாதிரி நடு ரோட்டில் இருக்குது. பட் அந்த இடத்துல பஸ் ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே ரோட்டில் தான் வந்து பயணம் பண்ணுறாங்க. ஏன்னா மெக்சிகோவில் வந்து தனியாக பஸ்ஸுக்குன்னு ரூட் இருக்கும், இங்கே அந்தளவுக்கு பிரிக்கல. ஏன்னா ரோடே ரொம்ப சின்னதாக தானே இருக்குது. ஸோ ஐயா வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் பொம்மை பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. மிக்கி மவுஸ்லாம் வச்சுருக்காரு. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பொக்கேமானு, அப்புறம் வந்து ட்ராகனு, ஸ்பைடர்மேனு, அது இது நிறையா வித்தியாசமாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற பொம்மைகள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஏன்னு கேட்டவங்க கடையில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ என்ன நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்கிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பர்த்டே செலிப்ரேஷனுக்கு அவங்க ஒவ்வொருத்தவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷனுக்கு வச்சுருப்பாங்களாம். பட் இவங்களோட கலாச்சாரத்தை அது மாயன் கலாச்சாரமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு. சம்திங் காலா பியர், நேஷ்னல் பியர் தான் அது.
நைஸ், தேங்க்யூ, கிராசியஸ். ஸோ இங்கே இருக்கிற பொம்மைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒயரை உள்ளே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்களாம். அதனால் இந்த பொம்மையை ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா 650 இந்தியன் ருப்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து விற்கிறாங்க. அதாவது 55 குவாட்டமாலாவுடைய பணம். இங்கே பார்த்தா அக்கா ஒருத்தவங்க வந்து ஐஸ்கிரீம் விற்கிறாங்க. வண்டி வித்தியாசமாக இருக்குது. அவ்வளோ மியூசிக்லாம் வருதுங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்க சிஸ்டர்ஸ்லாம் வந்து இதை பார்த்துட்ருக்காங்க. இங்கே இந்த குவாட்டமாலாவில் வந்து இவங்க பின்பற்ற மதம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிறிஸ்டியன்ஸ் தான் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் வந்து இருக்காங்க. எங்கள் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வறுமையில் இருக்காங்க, நிறைய பண கஷ்டத்தில் இருக்காங்க, ரொம்ப ஏழைகள் எக்கச்சக்கமாக இருக்காங்களாங்க. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த பேக்லாம் பாருங்கள், செகண்ட் ஹேண்ட் பேக் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. வர வழியில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்பானிஷ் காலத்தில் கட்டப்பட்ட கேத்தரல் சர்ச் இருக்குது. 1787 கட்டப்பட்ட சர்ச். ஆமாம், உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சர்ச்சு மக்கள்லாம் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு போகிறாங்க வெளியில். பயங்கரமாக இருக்குங்க. மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மரக்கட்டை. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. கிறிஸ்மஸுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குடில் அழகாக இருக்குல்ல. இப்போ நம்ம நிற்கிறது பார்த்திங்கன்னா வந்து இந்த குவாட்டமாலா சிட்டியில் இருக்கிற இந்த நாட்டுடைய நேஷ்னல் மியூசியம். உள்ளே வந்து நிறைய ஆர்ட்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. பட் தவிர்க்க முடியாத காரணத்தினால இன்றைக்கி க்ளோஸுங்க. திங்கக்கிழமை க்ளோஸ் பண்ணிடுவாங்க போல். திங்கக்கிழமை லீவ் இன்றைக்கி. கரெக்டாக பஸ்ஸை கொண்டு வந்து நிப்பாட்டாங்க. டபுள் பஸ்ஸெலாம் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ரோட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு வந்து கடலை விற்றுட்டுருக்கு. குவான்டா 5 ரூபா. அது என்னன்னு தெரியுதா இல்லையா? పలాకొట్ట అదే అది పలాకొట్ట ఇది జాక్ ఫ్రూట్ కొట్ట. ఈ ఒక్క ప్యాకెట్ మా దగ్గర 60 రూపాయలు చార్జ్ చేశారు. అమ్మా இது வேணுமா ஸ்பைசி வேணுமா? சாப்பிட மாட்டேன் டயட்டு. அந்த ஒரு பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 லோக்கல் மணி. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு காசுக்கு 60 ரூபா வரும். அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ரேட் அதிகமாக இருக்குது இந்த ஊருன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் காஸ்ட்லி தான். எங்களுக்கு என்னமோ லக்கியாக வந்து பார்த்திங்கன்னா சீப்பாக எங்களுக்கு ஏர்பிஎன்பி கிடச்சிது. ஹோட்டல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு, ரொம்ப டேஞ்சரான ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்ததுனால நாங்கள் புக் பண்ணல. 3500 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர்பிஎன்பியே புக் பண்ணிட்டோம் ஒரு நாளைக்கு. 2 பேர் ஷேர் பண்ணும்போது கம்மியாக வருது. பாருங்கள் இந்த கடையை செகண்ட் ஹேண்ட் கடைங்க. நிறையா பொருள் பார்த்திங்கன்னா வந்து யூஸ்டு ஐட்டம் வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. ட்ரெஸ்ஸு, பேகு, பொம்மை. இங்கே பாருங்கள், பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து செகண்ட் ஹேண்ட் பொருள் அப்படின்றது. இங்கே பாருங்கள் கீழே மக்கள் ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க. இங்கே ட்ரெஸ்ஸெல்லாம் இம்போர்ட் பண்ணால் பயங்கர காசாகும் போல். அதனால் ஆல்ரெடி வச்சுருக்கிற பொருட்களை வந்து அதிகமாக இவங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் ஷூ, செப்பல்லாம் எல்லாம் பழைய பொருள். அதுக்கு டேகை போட்டு 20 குவாட்டமாலா பணத்துக்கு விற்கிறாங்க. நான் பார்த்ததுலே கிரில் கேட் இல்லாத கடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மசி கடை மட்டும் தான். பைக்கை தூக்கி எந்த இடத்துல நிப்பாட்டி வச்சுருக்காங்க கடைக்குள்ளே. இங்கே ரோட்டில் பார்க்கிங்லாம் இல்லை, அதனால் கடைக்குள்ளே நிப்பாட்டி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய செகண்ட் ஹேண்ட் கடையும் இங்கே பார்க்க முடியுதுங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே செகண்ட் ஹேண்ட் கடை தான். இங்கே வந்து பூக்கள் அலங்காரத்துக்கு விற்கிறாங்க. உள்ளே இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு நிப்பாட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இது கமர்ஷியல் பில்டிங் நினைக்கிறேன். ஆமாம், மால், குட்டி மால். ஃபோன்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பழசாக இருக்குது. இங்கே பாருங்கள். பட் ஆனால் ஒர்க் ஆகுமான்னு பார்த்தா ஒர்க் ஆகுதுங்க. அட கொடுமையே, காயின் போட்டு யூஸ் பண்ணுறது.
பரவாயில்ல, இவ்வளோ பாலடைஞ்ச நிலைமையில் இருந்தாலும் ஒர்க் ஆகுது பாருங்க காயின் ஃபோனு. நம்ம ஊரில் எல்லாம் டிஜிட்டலாக மாறிட்டோம், எல்லாம் மொபைல் ஃபோன், எல்லா கையிலையும் ஃபோன் இருக்குது. அதனால காயின் பாக்ஸோட தேவைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் என்ன தான் வந்து இங்கேயும் வந்து அவங்க ரொம்ப டிஜிட்டலாக மாறினாலும் அது வச்சுருக்காங்க பார்த்தீங்களா காயின் ஃபோனு. கவர்மெண்ட்டே வச்சுருப்பாங்க போல். இதில் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வந்து ஹைக்விஷன் கேமரா வச்சு பேனிக் அலாரம் இருக்குது. ஏதாவது இங்கே பிரச்சனை நடக்குது அப்படின்னா வந்து இந்த பட்டனை அழுத்திட்டா போதும், நம்ம யார் அழுத்துதோன்ற மூஞ்சி அதை தெரியும். அப்போ வந்து டக்குன்னு எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகிடுங்க, டக்குன்னு போலீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து வந்துடுவாங்க. நம்ம நின்றுட்டுருக்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாட்டமாலா சிட்டியில் இருக்கிற முக்கியமான இடம் நேஷ்னல் பேலஸ். நான் உங்களை சொல்லியிருந்தேன் Zone 1 அப்படின்ற இடத்துல நம்ம இருக்கோம். இந்த Zone 1 பார்த்திங்கன்னா முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு, நிறைய கவர்மெண்ட் பில்டிங்ஸ்லாம் இருக்கிற இடம்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு கவர்மெண்ட் பிளேஸ் தான் இது. இந்த நேஷ்னல் பேலஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நாட்டுடைய அதிபருடைய ஆஃபீஸும் இருக்குது. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வரலாற்றில், இந்த குவாட்டமாலா சிட்டியோட வரலாற்றில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான இடம் சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல தான் இந்த குவாட்டமாலாவுடைய தலைநகரம் உருவான இடம். நிறைய போராட்டங்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து நடந்த இடமும் வந்து இதுதான். அதனால் இந்த குவாட்டமாலா சிட்டியில் ஒரு முக்கியமான இடம் இந்த நேஷ்னல் பேலஸ். நம்ம ஊரில் எப்படி நகராட்சி மாநகராட்சி பில்டிங் இருக்கோ, நிறைய பேப்பர் ஒர்க்குக்கெலாம் நம்ம போவோம்ல, அந்த மாதிரி ஒரு பேப்பர் ஒர்க்குக்காக இருக்கிற ஒரு பில்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் பேலஸ். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மேலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த குவாட்டமாலாவுடைய கொடி. ரெண்டு பக்கமும் ப்ளூ இருக்குது, சென்ட்ரலில் ஒயிட் இருக்குது. நம்ம இது வரைக்கும் போன ஒவ்வொரு சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரிலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி சென்ட்ரல் பிளேஸ் இருக்கும். இங்கே தான் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், நிறைய செலிப்ரேஷன். இங்கே மிலிட்ரி ஆட்சி கூட நடந்திருக்கு, அதுக்கான செலிப்ரேஷன் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நேஷ்னல் பேலஸ் அப்படின்ற இந்த சென்ட்ரலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. இது ஒரு ஹிஸ்டாரிக் இடமே சொல்லலாம். ஒவ்வொரு சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரிலையும் இந்த மாதிரி இடங்கள் நீங்கள் வந்து பார்க்கலாம். அங்கே தான் போராட்டங்கள், செலிப்ரேஷன், எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா வந்து அங்கே தான் நடக்கும். நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு சூப்பரான ஒரு பழமையான ஒரு சர்ச் இருக்குது. இந்த குவாட்டமாலா சிட்டியில் ரிலிஜியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து கேத்தலிக் இல்லைனா ப்ரொட்டஸ்டன்ட் அப்படின்றத ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன தான் வந்து நிறைய பேர் வந்து கிறிஸ்டியனாக இருந்தாலும், கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணாலும் அவங்களோட கலாச்சாரங்களை பார்த்தீங்கன்னா மாயனோட கலாச்சாரங்களை நம்ம பார்க்கலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குவாட்டமாலா கொடியில் வந்து ரெண்டு பக்கம் ஏன் ப்ளூ இருக்குது அப்படின்றத நான் பார்த்தேன். அது ஏன்னா இந்த நாட்டில் உடைய மேப்பில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பக்கம் வந்து கரீபியனோட கடலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பசிபிக் பெருங்கடலும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதை சிம்பாலிக்காக அவங்க வந்து காமிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த சிம்பலைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து லிபர்ட்டி, ஜஸ்டிஸு, லாயல்ட்டி வந்து குறிக்குதாமா. இந்த சென்ட்ரலில் இருக்கிற ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நாட்டுடைய பீஸ், பியூரிட்டி, ஹானஸ்டியை வந்து குறிக்குதான். இந்த கொடியில் பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா ஒரு பறவை இருக்கும். நான் வந்து பேரட்னு நினச்சேன், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கோட்ஸால் அப்படின்ற ஒரு பறவை. இந்த குவாட்டமாலாவுடைய நேஷ்னல் பேடாமா, சிம்பிள் ஆஃப் ஃப்ரீடம்காக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த குவாட்டமாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 1821 சுதந்திரம் கிடச்சிருக்கு. அதை நினைவுபடுத்துகிற விதமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடியிலே வந்து லிபர்ட்டிடா 15 செப்டம்பர் 1821 போட்டிருக்கு. 15 செப்டம்பரில் இவங்களுக்கு 1821 சுதந்திரம் கிடச்சதை வச்சு இந்த கொடியிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்டு அப்படியே வந்து எழுதியிருக்காங்க. ஸ்பெயின்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்குங்க. இந்த இடத்துல நிறைய ஐஸ்கிரீம் கடைகள் பார்க்க முடியுது. சின்ன சின்ன வண்டிலாம் வச்சுட்டு வந்து ஐஸ்கிரீம்லாம் சேல் பண்ணுறாங்க. நிறைய ஐஸ்கிரீம் கடைகள் இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரெட் புல்னு போட்டிருக்காப்புல, லாஸ் ஹல்கோனோஸ் அப்படின்னு போட்டிருக்காரு பேர், வண்டியோட பேர். வித்தியாசமாக வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு கலாச்சாரங்களாம் பார்க்க முடியுதுல்ல. ஈவன் ஐஸ்கிரீம் ட்ரக்கில் கூட பாட்டி வந்து பறவைக்கு வந்து உணவு சேல் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. பில்டிங்கு ரொம்ப பழமையான பில்டிங். இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற இந்த நேஷ்னல் பேலஸ்க்கு முன்னாடி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வந்து நான் சும்மா சாதாரணமாக டெக்கரேஷனுக்காக இந்த இடம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் இதை டீப்பாக வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை பார்க்கும்போது இந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2017 வந்து இங்கே வந்து நடந்திருக்கு. இது என்னென்னா, இந்த குவாட்டமாலா நாட்டில் நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அநீதி நடந்திருக்கு. வீட்டிலே சொந்தக்காரங்கனால அந்த குழந்தைங்கள்லாம் வந்து ரேப் செய்யப்பட்டிருக்காங்க. வீட்டில் பிரச்சனைகள் நடந்திருக்கு. தண்ணி அடிச்சுட்டு அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் நடந்திருக்கு. அப்போ அங்கேருந்து வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த குழந்தைங்கள்லாம் வந்து கவர்மெண்ட் ஹெல்ப் கேட்டு ஒரு ஷெல்டரில், ஒரு காப்பகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்கள வச்சுருந்துருக்காங்க. சேஃபாக அவங்களுக்கு தலைவாணி, போர்வை எல்லாம் கொடுத்து அங்கே தங்க வச்சு சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணிகிட்ருக்க அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஆளே வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே இருக்கிற பெண்களுக்கு இந்த ஆளும் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணியிருக்காரு.
அப்படி பண்ணனால பயங்கரமாக வந்து உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க எல்லாமே வந்து போராட்டம் அடிச்சிடலாம். சின்ன பிள்ளைங்க ஏன் சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாமே வந்து 12 வயசுலேருந்து 16 வயசுக்குள்ளே இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ உள்ளே வந்து போராட்டம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து யாரோ வந்து உள்ளே இருக்க குழந்தைங்களே வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க. சண்டேயில் நம்ம வந்து நம்மளுடைய பவரை காமிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, சில இடத்துல கொளுத்து தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உள்ள மெத்தையும் தலகாணியும் வந்து கொளுத்திருக்காங்க. அந்த கொளுத்துனதில் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து அந்த பில்டிங் ஃபுல்லாக ஃபயர் ஆகிருக்கு. அந்த பில்டிங் ஃபுல்லாக ஃபயர் ஆனப்போ வந்து வெளியே இருக்க கதவை வந்து இங்கே இருந்த அஃபிஷியல் வந்து பார்த்திங்கன்னா திறக்கவே இல்லையாமா. அதை வந்து லாக் பண்ணிட்டா தான் வெளியில் யாருமே இல்லையா. அந்த ஃபயரை வந்து பார்த்திங்கன்னா தீ வந்து ஃபுல்லாக பரவி இந்த காப்பகத்தில் இருந்த 41 பேர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அதை வந்து நினைவாக இந்த மக்கள் வந்து ரொம்ப எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய போராட்டமே பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நினைவாக தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. ஜஸ்டிகா பாதாலாஸ் இன்னாஸ் டி குவாட்டமாலா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ரொம்ப சோகமாக இருக்குது கதையெல்லாம் படிக்கும்போது. அதனால தான் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் மாதிரி போட்டு சிலுவை போட்டு அதில் வந்து கையிலே பண்ண சில கைவினை நெய்தலில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த குழந்தைங்கள சிம்பாலிக்காக சின்ன பசங்க அப்படின்றத காமிக்கிறதுக்காக ஒவ்வொரு குழந்தையோட பேரையும் வந்து அவங்க நினைவாக இந்த இதில் போட்டு வச்சுருக்காங்க. வெறும் 2017 இப்போ தாங்க நடந்திருக்கு, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த நேஷ்னல் பேலஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு வந்தோம். பழமையான சர்ச்சாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. மார்புளில் பண்ணியிருக்காங்க சென்டரில். இப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம நடந்து போய்ட்டுருக்குது பார்த்திங்கன்னா ஒரு பழமையான வரலாறு மிக்க ஒரு தெருன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் இந்த தெருவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்ச்சு, நிறைய கடைகள், நிறைய கவர்மெண்ட் பில்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக இருந்ததான். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மெக்டொனால்ட்ஸும் ஒரு மால் மாதிரி, சின்ன ஒரு மால் மாதிரி, கஃபே, அப்போ சின்ன சின்ன பீஸா கடை, ட்ரெஸ்ஸு கடை, அந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. கல்லுமே வந்து பழமையான கல்லாக இருக்குது, கீழே தரையில் இருக்குது. இந்த குவாட்டமாலாவில் இருக்கிற மக்களுக்கு வந்து எப்படி சம்பாத்தியம், எப்படி வேலைக்கு போகிறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இங்கே டெய்லி வேலைக்கு போகிறத விட அன்னன்னைக்கு கிடைக்கிற பணத்தை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற முக்கால்வாசியான மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. நமக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து மெர்காடோ சென்ட்ரல் மார்க்கெட்டு, நம்ம ஊர் உழவச்சந்தை மாதிரி இந்த குவாட்டமாலா நகரத்தில் இருக்கிறது. ரொம்ப முக்கியமான இடம், நிறையா மக்களுக்கு வாழ்க்கை கொடுக்குற இடம். நம்ம வந்து உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம், காய்கறி நமக்கும் கொஞ்சம் தேவைப்படுது. ஏன்னா நேற்று ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் தான் குக் பண்ணோம். நேற்று வந்து ஒரு நாள் லீவ் எடுத்தாச்சு, வாரத்துக்கு ஒரு நாள் லீவுன்ற மாதிரி நாங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணோம், அது நான் மறந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மாறிடுச்சு. ஸோ அந்த லீவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலேயே சமைச்சு ஏர்பிஎன்பியில் இருந்தனால வந்து நாங்களே சமைச்சு சூப்பராக சாப்பிட்டோம். அதனால் உள்ளே போய்ட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இன்றைக்கி ஒரு நாள் இருக்கிற தக்காளி, சிக்கன்லாம் வாங்கிட்டு அப்படியே நம்மளுடைய வீட்டுக்கு அப்படியே கிளம்பி போக வேண்டியதான். இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே டெய்லியும் வந்து டெய்லி தினம் கூலி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சம்பாதிச்சு அப்படி தான் வந்து வாழ்க்கையை இங்கே உள்ள மக்கள் ஓட்டிகிட்ருக்கனால இங்கே இருக்க கடைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இங்கே பார்த்தா கோட்டமலையோடைய பேகு, கைவினை பொருட்கள் எல்லாமே விற்கிறாங்க. உள்ள காய்கறி மார்க்கெட்டும் அண்டர் கிரவுண்ட் கீழே போயிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு ஃப்ளோரில் ஒவ்வொன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு, கைவினை பொருட்கள் அந்த மாதிரி இருக்குது. கலாச்சார உடைகள் அதிகமாக இருக்குது இங்கே. எக்கச்சக்கமான கடைகள் இருக்குங்க உள்ள. இந்த வியட்நாமில் பென்தா மார்க்கெட் இருக்கும், அந்த மாதிரி அதிகமாக இருக்குது. நம்ம வந்து அதுக்கு ஏதாவது சொவினியர் கிடச்சதா நம்ம வாங்கலாம். போகலாம். எங்கே போகிறோம், செகண்ட் ஃப்ளோரில் பேங்க் இருக்கான். நேராக போன ஏடிஎம், பேங்க்கே இந்த மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குங்க. ஃபுல்லாக டூரிஸ்ட் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. ஸோ வந்ததுக்கு நான் வந்து ஒரு சொவினியர் ஒன்று வாங்க போகிறேன், ஞாபகார்த்தமாக, கோட்டமலை ஞாபகார்த்தமாக.
குவாட்டமாலா சொவினியர் பாருங்கள். இங்கே சரக்கு பாட்டில் ஒயின் பாட்டில் தான் வந்து வச்சுருக்காங்க. ஹலோ குவான்டர் 20 la haría, 20. 20 கால்குலேட்டர் இருக்கு. 1 or 2? 1. ஓகே, நான் இதை எடுத்துக்கிறேன். 20 அம்மா 20 கொடுங்க. ஸோ வந்து அதுக்கு ஞாபகத்தமாக வாங்கிட்டேன். ஒரு கவரில் போட்டு பிச்சு மூடி கொடுங்க. கவரில் பேப்பரில் வச்சு. ம் சரி, நான் சொன்னது புரிஞ்சுக்கிட்டு அண்ணன். தமிழ் போதுங்க உலகம் ஃபுல்லாக சுற்றுறதுக்கு. திஸ் குவான்டாஸ் 45. 45. ஓ 45. 35. 35 தான்றாரு இதை. அப்போ இது வேணாம், இது எடுத்துக்கிறேன். கோட்டை ஐ டேக் திஸ். நோ நீட் திஸ் ஒன். ஓகே, థ్యాంక్ యూ. 200 బీర్ బాటిల్స్తో ఓపెనర్స్ చాలా ఇంట్రెస్టింగ్ మ్యాగ్నెట్. இது பாருங்க, நம்ம ஊரில் இருக்கும்ல. நம்ம ஊரில் இருக்குங்க, அதே தாங்க. சூப்பர். இதே பம்பரம்லாம் விற்கிறாங்க. வா உமா, இங்கே பாருங்கம்மா பம்பரம். இந்த ஊரில் பம்பரம் ஃபேமஸ் போலங்க. பம்பர்லாம் விற்கிறாங்க. சூப்பரில். நம்ம ஊரில் உள்ள மாதிரியே இருக்குது பம்பரம் டிசைன்லாம் பார்த்தா. குவாட்டமாலா. ஸோ அப்படியே கீழே போனோம்னா வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் காய்கறி மார்க்கெட் இருக்குது. காய்கறி மார்க்கெட்டில் இப்போ தான் வந்தோடனே கடலை விற்கிறாங்க. கடலில் சாப்பிட்றதுக்கு அந்த பொருள், ஆப்பிள், மசாலா, இங்கே பாருங்க இஞ்சி, வித்தியாசமாக இருக்குது. மிளகாலாம் இருக்குது, அவக்காடோ இருக்குது. நமக்கு வெங்காயமும் தக்காளியும் தேவைப்படும். மாம்பழம் சூப்பராக இருக்குங்க. நான் டயட் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க நேற்றுலேருந்து, அதனால் அதெல்லாம் சாப்பிட்றதில்ல. லாட்ரி. Lotería Santa Lucía. ஓ, இங்கே பாருங்க லாட்ரி Se டிக்கெட்டு. gana el premio. ஓ, ¿Cuándo? கிராசியஸ் மேம். லாட்ரி டிக்கெட்லாம் விற்கிறாங்க. இந்த மெர்கேதா மார்க்கெட்லாம் நான் சொன்னல, இவங்களோட வாழ்வாதாரமே இப்படி தான் இருக்கனால இங்கே எக்கச்சக்கமான கடைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குமாங்க. உள்ள சாப்பாடு கடையிலேருந்து எல்லா கடைகளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இங்கே பாருங்கள் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாசிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸு, ரோட்டில் வந்து நிறைய கடைகள் பார்க்குறோம், ஐஸ்கிரீம் கடைகள்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை வச்சு தான் மக்களே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த ஊரில். இங்கே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்னு சூப்பராக வந்து மேலே போர்டு வச்சு வச்சுருக்காங்க பாருங்க, இங்கிலீஷ்லேயும் இந்த ஊர் ஸ்பானிஷ்லேயும். அப்பா பைனாப்பிள் இவ்வளோ பஸ் இருக்குது. அப்படியே இங்கே வந்து பழங்கள் மார்க்கெட்டு. இங்கே பாருங்கள் முந்திரி பழம். வாவ், இவ்வளோ பஸ் இருக்குது முந்திரி பழம். முந்திரி கொட்டையும் நல்லா பெருசாக இருக்குங்க. ஹலோ ஹலோ. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது. நிறைய லோக்கல் சாப்பாடுகள் பார்த்திங்கன்னா வந்து இதுக்குள்ளே வந்து விற்கிறாங்க. இந்த இடத்த பார்க்குறதுக்கு அப்படியே சைனா மாதிரியும் மியான்மர். இந்த இடம் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? இந்த இடம் பார்க்குறது எங்கே பார்த்துருக்கோம் நம்ம? சேம் சைனா மியான்மர். ஓ மியான்மர் ஞாபகம் இருக்கா? ஆமாம் இருக்குது. நம்ம இது சாப்பிட்டோம்னா மொலேசா. ஆமாம் கரெக்ட். அதே மாதிரி இருக்குது. மதகாஸ்கரில் கூட இப்படி தான் இருக்குது. மியான்மரில் நான் போய் பார்த்தோம், நாங்கள் 2 பேர் தான் போயிருந்தோம். அதில் பார்த்த மாதிரியே இருக்குது. நிறைய மீன்லாம் விற்கிறாங்க கடைகளில். மீன், சிக்கனு, ப்ரெட்டு. இங்கே பாருங்க மீன்லாம் வறுத்து பயங்கரமாக இருக்குது. வாழைப்பழம்லாம் வறுத்து வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்காக வந்து தக்காளி பழம் வந்து வாங்குகிறோம். ஒரு 8 பீஸ் தக்காளியும் அக்கா வெயிட் போடுறாங்க. una para la lemi. ஓகே, una para la lemi. வெங்காயம் எத்தனை வேணுமா? 2 போதுமா? ஓகே. வேறு எதுவும் வேணுமா? கீரை. இப்போ கீராவா? தெலுங்குல கீராவா? இப்போ இவ்வளோ புதுசு இருக்குது. அதனால டேஸ்ட் இருக்காது. சின்னது இது மண்டையெல்லாம் உடைக்கலாம் போல. கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ புதுசு இருக்குன்னு. செம பெருசாக இருக்குது. எல்லாமே பெருசாக இருக்குங்க அந்த ஊரில். ஓகே, ¿cuántas? Aquí serían 15, 20, 24. ஓகே, டைப் ப்ளீஸ். ஐ டோன்ட் நோ ஸ்பானிஷ். ஓகே, 24. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்திரி பழம் வாங்க போகிறேன். முந்திரி பழம் சாப்பிட்லாம் டயட்டில். ஓகே, அக்கா நல்லதாக எடுத்து கொடுக்குறாங்க.
இந்த கடைகளில் பார்த்துட்டே இருக்கும்போது கீழே இடம் பொம்மை இருக்குன்னு பார்த்தா ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டப்பாவில் போட்டு உட்கார வச்சுருக்காங்க. அது பாட்டு ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா போகிற வரவங்கள பார்த்துட்டு உட்காந்துருக்கு பாப்பா. ஸோ நமக்கு சிக்கனும் தேவைப்படுது. சிக்கனும் நம்ம எங்கேயாவது வாங்கலாம். குவாந்தாஸ் 1 piece? One piece? Yes. It depends, you know. Lemon second is like How many gram? it's no grams. Okay, pounds. Yeah, it's almost a pound. Okay. How much 1 pound? The pound is 36 a pound. 36 cubes. 36 cube. Okay. Can I have 2 in that? Like that same? Okay. Okay. It's almost 2 pounds. 2 pounds. Yeah. 1.7. It's 61. 61. Okay, 61. அது போதுமா? போதும். இது இப்போ எவ்வளோ இருக்குது? ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவே அதிகம் தான். Okay, my friend. Thank you, sir. Have a great day. Thank Bye. you. 92 போதும். 92 ஆமாம். Bye bye. ஸோ இங்கே பார்த்தா மீன் இறால்லாம் வைக்கிறாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸில் வச்சுருக்கு. ஆக்டோபஸ்லாம் இருக்குது. நத்தை இருக்குது. நத்தையும் சாப்பிட்றாங்க. எல்லாம் ஐஸ் மீனாக தான் இருக்குது. மேபி கொண்டு வந்து ஐஸில் வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். பட் இங்கே எதுவும் வாடை எதுவும் அடிக்கலைங்க. கெட்ட வாடை எதுவுமே அடிக்கலை. நல்லா நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. இந்த அம்மா ட்ரெஸ்ஸை பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். என்னங்க இது பைனாப்பிள் இவ்வளோ பெருசு இருக்குது. பப்பாளி பழம் இவ்வளோ பெருசு இருக்குது. இந்த மார்க்கெட்டை எவ்வளோ சேஃபாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக சிசிடிவி கேமரா. உமாலாம் வராது. உமா மூஞ்சிலாம் தெரியுது அதில். பயங்கர சேஃபாக வச்சுருக்காங்க. ஏன் மூஞ்சி தெரிஞ்சு பாருங்க மேலே ஃபஸ்ட் இதில். நம்ம ஹோட்டல் இருக்க ஏரியா எப்படி இருந்தது, ஆட்கள் நடமாட்டமே இல்லாமல் அப்படியே இந்த மெர்காதா மார்க்கெட் கிட்டே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து கடை வச்சா மட்டும்தான் அவங்க வந்து பிழைக்க முடியும். நம்ம ஏரியாவில் கடை வச்சாங்கன்னா களவாணித்தனம் பண்ணிட்டு தான் போனாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கடைகள்லாம் வச்சுருக்காங்க. இந்த பேக் பாருங்கள் சூப்பராக இருக்குது. தோல்லையும் மாட்டிக்கலாம், ட்ராலியுமே இழுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி பேக்கு தாங்க வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். யூஎஸில் தான் வாங்கணும். ஆஸ்ப்ரே அப்படின்ற பிராண்ட்லேயும் இன்னொரு பிராண்ட் ஏதோ பார்த்தேன். அது ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ரூம் கிளம்பிகிட்ருக்கேன். ரூம் போகிறேன் சுற்றி பார்த்துட்டு. இங்கே வேறு எதுவும் இல்லை இந்த ஜோனில். இதுக்கப்புறம் நம்ம வந்து குவாட்டமாலா போகலாம். குவாட்டமாலா அங்கே தான் பக்கத்தில் வந்து அங்கேருந்து 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேக், சூப்பரான லேக் இருக்குது. அங்கேயும் போகிறோம். இங்கே பாருங்கள், அந்த பொம்மை செய்கிறதுக்கு வந்து கம்பியெல்லாம் வச்சு அட்டையெல்லாம் வச்சு எப்படி வெள்ளை கலர் பேப்பரை ஒட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டிசைன் பண்ணுவாங்க. மக்கள் சம்பாதிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இங்கே கொண்டு வந்து இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. வேறு ஆப்ஷனில் என்ன பண்ணுவாங்க அவங்க காசுக்கு? கொள்ளை தான் அடிக்கணும். பல்சர் பைக்லாம் கூட இருக்குங்க. இங்கே பாருங்கள், பல்சரு, ஹோண்டா எல்லாமே பல்சராக இருக்குது பைக்கு. இந்த ஊரில் போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கு செம்மையாக இருக்குது. பைக்கு மட்டும் இல்லை, அவங்க வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளில் கூட வந்து பார்த்திங்கன்னா போலீஸை பார்க்க முடியுதுங்க. சைக்கிளில் கூட வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து போகிறாங்க. இங்கே சைக்கிள் படை இருக்கும் போல். சைக்கிள் படை, வாக்கிங் படை, பைக் சைக்கிள் படை. இந்த ஊரில் நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கேன். நிறையா திருடங்களை சேஸ் பண்ணுறது. பைக்கில் பறப்பாங்க பாருங்கள், 2 பேரும் பறப்பாங்க. திருடனாக பறப்பான், போலீஸ்காரன் பின்னாடி பயங்கரமாக ஃபாலோ பண்ணிட்டு போவார். நீங்கள் அடித்து பாருங்கள், போலீஸ் சேஸ் குவாட்டமாலான்னு போட்டு யூடியூப்பில் போடுங்க, வீடியோஸ் வரும். மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ முடிஞ்சக்காமல் பாருங்கள். ஸ்கூல் போல். இங்கே ஜோன் 1ல் வந்து நிறைய கடைகள் ஏன் பூட்டி இருக்குது அப்படின்றத சர்ச் பண்ணிட்டுருந்தேன். அப்போ பார்க்கறது தான் தெரியுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேங் தொல்லைகள் இருக்குமாங்க. நம்ம ஊரில் எப்படி மாமூல்லாம் சில கடையில் வாங்கி வீடியோ எடுத்து தொக்கா மாட்டுவானுங்களே, அதுக்கப்புறம் போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போகும்போது பாத்ரூமில் வலிக்கி விழுவுறது, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இங்கே இல்லை. அதனால் இந்த மக்கள் சம்பாதிக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், 1500, 2000 கடை வச்சுருந்தாலே அதையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாடகை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற கேங் பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்களாம். என்னடா ரப்சராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம்பாதிச்சு இவங்களுக்கு காசு கொடுக்கறத விட கடையை சாத்திட்டு போகிறதே மேல்னு சொல்லிட்டு நிறைய கடைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் காரணம். சில கடை வந்து தைரியமாக வந்து அவங்க கேட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எந்நேரமும் வந்து போலீஸ் ரவுண்டிங்லேயே இருக்கு பாருங்கள்.
இது கடை தான் க்ளோஸில் இருக்குது பார்த்தீங்களா. பாவம் உள்ள மக்கள் என்றைக்கு இதெல்லாம் திருந்த போகுதுன்னு எனக்கு தெரில. இந்த ஊர்லாம் சாதாரண மக்களுக்கு சாப்பிட கூட காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் விலை பயங்கரமாக இருக்குங்க. இப்போ நாங்கள் வாங்கினது மார்க்கெட்டில் மொத்தமாக 150 குவாட்டமாலா பணம் வந்துச்சு. கிட்டத்தட்ட 1800 ரூபாய்க்கு மேலே. இந்த ஜோன் 1 இருக்கிறது பெரிய பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் போல். இதான் அல்டியா உனோ. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம தங்கியிருக்கோம். முன்னாடி இந்த ஊரில் ட்ரெயின்லாம் போயிருக்கும் போல். ட்ரெயின் ட்ராக்லாம் போட்டு அப்படியே யூஸ் பண்ண முடியாமல் அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள். இங்கே இருக்கிற எல்லா வீட்லேயும் கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வீட்டோட டோரை பாருங்கள் எந்த அளவுக்கு லாக் ஆகிருக்குன்ட்டு. வெளியில் யார் இருக்கா உள்ளே யார் இருக்கான்ற வரைக்கும் எதுவுமே தெரியாது. பயங்கர கிரில் கெட்டாக இருக்குது. எல்லா இடத்துலையும் கேமராவாக இருக்குது. அந்தளவுக்கு பயங்கர செக்யூரிட்டி இருந்துமே அவங்களுக்கு பல இஷ்யூஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. நடுவில் ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை கூட நீங்கள் பார்க்க முடியாது நைட்டில். அதுவும் இந்த 3 மணிக்கு மேலே. மதியானம் 3 மணி ஆச்சுன்னா வெளியிலே வராதிங்கன்றாங்க. மதியானத்துக்கு கொடுமைங்க. இங்கே பாருங்கள் மேலே கம்பிலாம் வலையெல்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள். இந்த கடையை பாருங்கள். சும்மா சாதாரண கடை கிரில் கட்டி போட்டிருக்கு. ஆஃப்ரிக்காவோட மோசமாக இருக்குங்க. ஆஃப்ரிக்கான தேவலாங்க, ரொம்ப தேவலாம். பழைய ட்ரக்கு உருன்னு போகுது. பழைய பொருள்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க. பார்த்து ஓ, இந்த கேம் ஞாபகம் இருக்காது. நம்ம ஊரில் பிங் பாங் விளாடுவோம்ல பாலை வச்சு, அந்த கேமுங்க அது. ஆனால் எப்படி விளாடுறதுன்னு எனக்கு தெரில. இது வந்து கேம்லிங் நினைக்கிறேன். குவாட்டமாலா இப்படி இருக்குது. நம்ம நாளைக்கு போக போகிற ஆன்டிக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில. அதை ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். ஆனால் நம்ம அப்பார்ட்மெண்ட்டு பயங்கர சேஃபுங்க. எங்கள் செக்யூரிட்டி 2 பேர் இருக்காங்க. கன்னோடு தான் இருப்பாங்க உள்ளே. ஆள் தெரிஞ்சால் மட்டும் தான் ஓப்பனே பண்ணுறாங்க. சும்மாலாம் ஓப்பன் பண்ணுறதே கிடையாது. என்னை பார்த்துட்டு அதாவது பாருங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு. இப்போ தலைவர் கம்மி அவ்வளோ தேங்க்யூ. போலா. தேங்க்யூ. அந்த ரூமும் கேட்குறாரு பாருங்க அவர் தலைவர். ஓ எஸ் பயங்கர செக்யூரிட்டி தான். வந்தாச்சுங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு. லைட்டாக ஜன்னலை திறந்து வைங்கம்மா ஏர் சர்க்குலேஷனுக்கு. ஓகே, என்னோடய ஜன்னலை திறந்து வச்சுட்டு வந்தேன். வல்கனை இப்போ எலப்ட் ஆகுது நின்றுச்சான்னு தெரில. இல்லை எலப்ட் ஆகிட்டு தான் இருக்காப்புல. என் ரூம்லேருந்து கிளியராக தெரியுது வல்கனை எலப்ட் ஆகுது.